ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். என்னென்னா டீன் சொல்கிற எபிசோட் 3 and 4 எல்லாமே பார்த்துருப்பீங்க. கதை வந்து எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க இல்லை திடீர்னு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை புரியும். என்னடா இது கண்டென்ட்டே புரியல, கதை புரியல அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒன்றா ரிவீல் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் போகும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரீனா பேசலாம்னு அனுப்பிச்சிருக்காரு. பேசலாம்னு அனுப்புவோம். ராம் என்னன்னு தெரில, இவர்கிட்ட பேசினாலே சிரிப்பு தான் வருது. ஒரு வேளை அவள் சொன்ன மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்குமோ, ரோஸ் சொன்ன மாதிரி. அவளும் இங்கே வெளியே போயிட்டா, ஆளே காணோம். வேண்டாம், நம்ம இதெல்லாம் பேச தேவையில்லை. ரொம்ப பேசினாலும் பிடிச்சிருச்சுன்னா பேசாமல் இருக்கிறதே நல்லது. ஐயோ திவ்யா, என்னடி பண்ணுற? நானும் மெசேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஆனால் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேனே. ஸோ சரி பேசும், பேசுறதுனால என்ன ஆக போகுது? என்ன திவ்யா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? தனியாக பேசிகிட்டு இருக்கியா இல்லை ஃபோனில் யாராவது இருக்காங்களா? யாரை காட்டு? அது ஒன்றும் இல்லடி, யாரும் இல்லை. நான் சும்மா தான் இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ வா, எங்கே போயிருந்த? எவ்வளோ நேரமா? ஓ அதுவா, இதை ஏன்டி கேட்குறேன். அந்த ஆண்டி இருக்காங்களே, என் கூட உட்காந்து பேச சொல்லி பேசிகிட்டே இருக்காங்கடி. ஏதோ கதையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னையில் வேறு அதிகமாக கரண்ட்டு கட் ஆகுதான், கரண்டே இருக்க மாட்டேங்குது, என்னம்மா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து யூபிஎஸ் வச்சுருக்கோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. பக்கத்து வீட்டு ஆண்டி இதை பண்ணுறாங்க, ஏற்று வீட்டு ஆண்டி இந்த குழம்பு வச்சாங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்கடி அந்த ஷீலா, உங்கள் ஷீலா பெரியம்மா. என்னால் முடியல. என்னால் எவ்வளோ நேரம் தான் நானும் உட்காந்து கேட்டுட்ருக்கட்டும் இதெல்லாம். அப்புறம் இல்லை ஆண்டி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே. ஆமாம், அவங்க தனியாக இருந்தாங்கல்ல, அதனால தான் இப்போ அப்படி இருக்காங்க போல இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கணும்ல, அதனால தான் சரி நீ வந்தோடனே உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். சரி ஓகே. நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணும்ல, அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். வேறு லேப்டாப் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஐடி டீமில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். மெயில் வந்திருக்கு பார்த்தியா? அதைப்படி நம்ம எல்லாமே வந்துட்டு செக்இன் பண்ணிக்கணும். ஐடி கார்டு ப்ளஸ் அந்த தம் இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து நாளைக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். நான் வெரிஃபிகேஷனுக்கு வந்து யூஏஎன் ப்ளஸ் பேன் எல்லாம் கேட்குறாங்க. அது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுட்டா தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் பண்ண முடியும். மற்றபடி வேறு எதுவும் ஓகே தான். நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டல? நான் எடுத்து வச்சுட்டு நான் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மா ராஜி, ராஜி என்ன பண்ணுற? ராஜி, நான் ஊர்லேருந்து வந்துட்டேம்மா. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? சாப்பிட்றீங்களா? சாப்பாடு வைக்கட்டுமா? சொல்லவே இல்லை, ஃபோன் பண்ணாமல் திடீர்னு வந்துட்டீங்க. போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? போயிட்டு நான் 3 நாளில் வந்துருக்கீங்க. என்ன? அது இருக்கட்டும், நீ ஏன் ரொம்ப சோகமாக இருக்க? என்ன விஷயம்? ஃபோனை பார்த்துட்டு என்ன விஷயம்? பாப்பா ஃபோன் பண்ணாலா? எப்படி இருக்கானா? பேசுனியா? நான் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் என்னால் பேச முடியல. அவள் எப்படி இருக்கா? ஃபோன் பண்ணால திவ்யா? பேசினாங்க. இன்றைக்கி காலையில் தான் ஃபோன் பண்ணேன், பேசினான். இது வேலைக்கு போகிறேன்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன் ஆஃபீஸு அப்படின்னு சொன்னால். அதை போயிட்டு வந்து கூப்பிடவே இல்லை. கூப்பிட்றாளா என்னன்ட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் இது வந்துருக்குதானே, வேறு ஒன்றும் இல்லை. காலையில் தான் பேசணும், நல்லா தான் இருக்கானா. அந்த ஷீலா அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க அண்ணாவும் வந்து ஏதோ ஊருக்கு போயிட்டு வராட்டுக்குது. அவங்க மட்டும் தான் இருக்காங்க, ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஓ ஆமாம் ஆமாம், எங்கள் அண்ணன் பரமசிவமும் அப்படித்தான். ஏதாவது வேலையா அப்படி இப்படின்னு போயிருப்பாரா இருக்கும். அவர் கூட பிறக்காத அண்ணனாக இருந்தாலும் பங்காளி முறையாக இருந்தாலும் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாருமா. அப்படி இல்லாமல் நம்ம கல்யாணம் ஆன புதுசெல்லாம் அப்படி பார்த்து நம்மளெல்லாம் அவங்க தானே கொஞ்ச நாள் வச்சு கவனிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் விட மாட்டாங்க. அவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பார்க்குறாரு, அதனால் வெளியே எங்கேயும் போயிடுவார் வருவாராக இருக்கும். அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ணியெல்லாம் சீலானியும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க அங்கே பத்திரமா தான் இருக்குங்க. சரி, எனக்கு தலையை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமா. இந்தாங்க காஃபி. இப்போ தான் நான் குடிக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணுவாளா என்னமோன்ட்டு ஃபோனை பார்த்துட்டு மறந்து போயிட்டேன். சூடாக தான் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வரட்டுமா? பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆறுனா தான் குடிப்பீங்க. இந்த காஃபி நல்லா தான் இருக்கும், குடிங்க. குடிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் வேலையை பாரு.
லக்ஷ்மி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன், ஃபஸ்ட்டு தானே போட்டு சாப்பிடுங்க. வேலை வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபைலை பார்த்துட்டு மறந்துடாதீங்க. நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஆகும். நான் போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோங்க. ம் சரிம்மா சரிம்மா, நீ போயிட்டு வா. எப்பல மேரி, என்ன பண்ற? இங்க வா. எங்க பாரு கிளாஸை போட்டு வச்சிடறாமா. காப்பியை குடிக்கிறது, டீயை குடிக்கிறது, அப்படியே கீழே போட்டு வச்சுட்டு போறது. காலிக்கிட்டே தான் கிடக்குது கீழே. எடுத்து வைக்கிற பழக்கமே கிடையாது. மேரி வரம்மா, கத்தாதம்மா. ஏமா கத்துற? ஐயோ, இப்போதான் புக் எடுக்கலான்னு இங்கே புக் ஷெல்ஃபு கிட்ட வந்தேன், அதுக்குள்ள கூப்பிடுற. வரேன். ஏண்டி, எங்க பார்த்தாலும் கப்பா கிடக்குது. ஊடு முழுக்க போட்டு வச்சிருவீங்களா? உனக்கும் உங்க அண்ணனுக்கும். அவ ஒருத்தி கிடந்தா, அந்த ரோசலினுக்கு இதே குழப்பு தான். அவ இப்ப ஊருக்கு போயிட்டா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் அந்த வேலையவே பண்றீங்களா? ஒழுங்கா எடுத்து மேல வெயில கொண்டு போய் அங்க அடுப்பங்கரையில கொண்டு போய் போடுப்போ, குளிச்சுட்டேன்னு அப்படியே கீழே கீழே போட்டு வச்சுட்டு போறது. எத்தனை டைம் தான் சொல்றது உங்ககிட்டலாம்? என்னால முடியல சொல்லி சொல்லி. அது நான் குடிச்ச கப்பே இல்லைம்மா. நான் குடிச்சதை காலையிலே கழுவி விட்டம்மா. இதை உன் மாமா இருக்கான், என் அண்ணகாரன், அவன் தான் குடிச்சிட்டு இங்கே போட்டு வச்சுட்டு போயிருக்கான். அவனெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் என்னையவே தான் கூப்பிடுவேன், என்னை கூப்பிட்டு வேலை சொல்லுவேன். அவன் வந்து அவன்கிட்டயே சொல்லுப்போ, நான்லாம் செய்ய மாட்டேன். வேலையா அவனுக்கு இதே வேலையா போச்சு. வரட்டும், இன்னைக்கு இங்கே வெளியே போறேன்னு போயிருக்கான். அப்படியே தான் பண்றான். வந்தா ஒரு வாரம் வீட்டில் தங்கலாம், வீட்டில் இருப்பான் அப்படின்னு பார்த்தா ஊர்லேருந்து வரான் போகிறான். வீட்லேயே இருக்கிறது இல்லைம்மா. வந்தா கூட போயிடுறான் ஊர் சுற்றுறதுக்கு. வரட்டும் இன்னைக்கு, அப்படின்ட்டு நான் பேசிக்கிறேன். சரி, போய் படிப்போ. படிச்சுட்டு இருந்தேன். அம்மா கடத்தல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்துக்க. பொட்டு கடலை இல்லை, சட்னி அரைக்கான்னு பார்த்தா உங்கள் அப்பா வந்துடுவார். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ படி. சரிம்மா. என்னங்க ரங்கு, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஏன் மாமியார் காலையிலேயே அது எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருச்சு. இன்றைக்கி எனக்கு ஒரு வேலையும் இல்லை. அதான் வெளியே வந்தோம். இங்கே மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இந்த பெரிய ஆளோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களை பார்த்தேன் ரங்கு. என்ன உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? வாய் மூடல. சும்மானா நம்ம போகிற வேலை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, வேலை முடிஞ்சா அது முடிஞ்சான்னு கேட்காம இருக்க மாட்டாங்கம்மா. உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லைன்னா எல்லாருக்கும் அப்படியே வாடி இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாம் மாமியார் இருக்கிறாங்க, செய்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் யார் இருக்கா? நான் தான் செய்யணும். எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் சரி கடத்தருக்கு போகணுன்ட்டு வந்தேன். உங்கள் கண்ணில் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது? விடுங்க ரங்கு, சும்மா தான் கேட்டோம், அதுக்கு போய் ரொம்ப கோச்சிக்கிறீங்களே. சவுண்டு அங்கே பாரு, லட்சு அக்கா இங்கே வெளியே போகிறாங்களாட்டுக்கு. அட ஆமாம், நம்ம லட்சுமி அக்கா. அக்கா லட்சு அக்கா, இங்கே பாருங்க, இங்கே இங்கே வாங்க. என்னம்மா சவுண்டு, எதுக்கு கூப்பிட்ட? என்னக்கா எங்களெலாம் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க? எங்கே போயிட்டுருக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சட்னிக்கு பொட்டுக்கெல்லாம் இல்லாத வாங்கத்துக்கு கடைக்கு போயிட்டுருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. இப்போ எல்லோரும் டூரு போகலான்னு கேட்டுட்ருக்குறேன். நீங்களும் வரீங்களா? போவோம். ஒன்றும் இல்லை, அதான் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்ருக்காங்க. லீவு முடியறதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குதுங்க. போயிட்டு வருவோமாக்கா எல்லோரும் சேர்ந்தாப்புல? போயிட்டு வாங்க. நான் எங்கே வரது பிள்ளைங்களை விட்டுட்டு? பிள்ளைங்களுக்கு விட என் வீட்டுக்காரர் அதை செய் இதை செய்யு சொல்லிக்கிட்டு என் உயிர் எடுப்பார். அது எல்லாமே செஞ்சு கொடுக்காம நம்ம எங்கே நான் வரத்துக்கு? நான் வரலம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. அட லட்சு, வாங்க லட்சு. அதெல்லாம் ஆண்டனி என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார். அவரெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போங்கம்மான்னு தான் சொல்லுவார். அதெல்லாம் தெரியாது. நீங்கள் வரீங்க, அப்படி தான் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எல்லாம் கிளம்புறோம். என்னக்காரங்க இப்படி வேடம் பிடிக்கிறா? நம்ம நிலைமைக்கு போக முடியுமா? என்னக்கா நீங்க சொல்றீங்க? நீங்க போறீங்களா? ஆமாம்மா லட்சுமி, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே கேட்க மாட்டேங்கிறானுங்க. என் வீட்லேயும் பிள்ளைங்க பொண்டு பிடிச்செல்லாம் போகணும், இங்கே போகணுன்ட்டு இருக்குதுங்க. சரி, அப்படி போகிற மாதிரி இருந்தால் எதுக்கு தனியாக போவானே? இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து போனதும் நல்லது தான். டூருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டோம்னா போயிட்டு வந்துடலாம். நான் அதான் யோசிக்கிறேன்.
ஆட என்னக்கா எந்த ஊருக்கு போகிறது, நம்ம இங்கே நமக்கு தெரிஞ்ச ஊரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. திருச்சி அங்கங்கன்னு தஞ்சாவூர் எல்லா இடமும் கோயில் குளம் தான் சுற்றி பார்த்தாச்சு. புதுசாக ஒரு பக்கம் பீச் மாதிரி போய் பார்ப்போமே, சென்னை அந்த மாதிரி போவோம்க்கா. அங்கே தான் நிறைய பீச் எல்லாம் இருக்குது இல்லை, பீச்சு வேறு என்ன நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு தீம் பார்க் இடமெல்லாம் நிறையா இருக்குதாம்மா. அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதனால தான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள் சீக்கிரமா. அப்படி சொன்னீங்கன்னா தான் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடடே, சென்னையா? அங்கதானேயா அவளும் வேலை பார்க்கறா, ரோஷினின்னு. அப்ப சரி, அப்படின்னா நானும் வரேன். அவர்கிட்ட கேட்டுட்டு என்னன்னு பேசிட்டு நான் வரத்துக்கு பார்க்கேன். ஏன்னா அவங்க மவ ரோஷினி அங்கே தான் இருக்கிறா, அவளையும் ஒரு எட்டு பார்த்த மாதிரியா ஆச்சு. சரிம்மா, என்னன்னு பேசிக்கலாம், நான் வரேன். நம்ம இவ்வளோ நேரம் கூப்பிட்டோம், அந்த அக்கா வரல வரலன்னுட்டு மவக்காரி இருக்கிற ஊருன்னொன்னே சரி நானும் வரேன்னு போக சொல்கிறாங்க. ஆஹா, சரி சரி, என்ன இருந்தாலும் மாவு மேலே இருக்க பாசம் போவோமா, பார்த்துக்க. சும்மா இருப்பீரியாள், அவங்க வரன்னு ஒத்துக்கிட்டதே பெருசு. வராங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் விடு. சரிக்கா, அப்போ வீட்டில் எல்லாம் பேசிட்டு என்னன்னு முடிவு பண்ணி சொல்லலாம். இன்னும் ஒரு 1-2 நாளில் எல்லாம் முடிவு பண்ணி என்னன்னு பேசிக்கலாம். சரி, நானும் வரேன். வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்தேன். நானும் வரேன். ஏண்டா ராமே, ஊருக்கு கிளம்புற ஐடியாவே இல்லையா? எப்போ தான் ஊருக்கு போகிறதா இருக்க? இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கும் ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும்ல. உன் தம்பிக்காரன் என்னட்டானா, அவனுக்கும் ஆஃபீஸுக்கு ஓடி போயிட்டான் சொல்லாமல் கொள்ளாமல். ம் ராஜா எப்படி இருக்கான்? பேசுனேன் அவன்கிட்ட. அவனும் சென்னையில் தானே ஸ்டே பண்ணியிருக்கான். நம்ம தான் அந்த ஏரியா இல்லை, அதனால நம்ம ஆப்போசிட்டில் இங்கே இருக்கோம். அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவன் சிட்டி சென்டர்கிட்ட இருக்கான், நம்ம இங்கே இருக்கோம் திருவான்மையூர்கிட்ட. சரி, நம்ம கிளம்பலாமா இன்றைக்கி? நமக்கு ஆஃபீஸில் அந்த வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்கடா, போவோம். ஆமாடா, அவன் அங்கே தான் இருக்கான். ஆனால் அவன் அங்கே நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால தான் நானே தனித்தனியாக இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போ, அவன் அங்கே இருந்து இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு கூட இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோயேன், இதான் அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான்டா. எல்லாம் என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவான், இதெல்லாம் வந்து என்னோட பர்ஃப்யூம் போட்டுக்குவான், எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துக்குவான்டா. அவன் அங்கே இருக்கிறதே நல்லது தான். எதனா ஒன்றுனா உடனே எங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி என்னை போட்டு கொடுத்துருவான். அவன் தள்ளி இருக்கிறதே நல்லது தான். நம்ம கிளம்ப மாட்டோம், இன்றைக்கி கிளம்புவோம். அப்போ தான் நமக்கும் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளோ நாள் தான் கொடுப்பாங்க. நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கே போகலாம். ட்வின்ஸாக இருந்தாலே ஒரே ப்ராப்ளம் தானே, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் கூட ட்வின்ஸ் தானே, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருப்பீங்க. சரி சரி, நம்ம கிளம்ப வேண்டாம் மச்சான், இன்னைக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கலாம். ரோஸ்லின், திவ்யா வாமா, கீழே வாங்க 2 பேரும். சாப்பிடுவீங்களா? டைம் ஆகிடுச்சு பாருங்கள், ஆஃபீஸுக்கு கிளம்ப வேணாமா? வந்துட்டாங்க பெரியமா, அவ்வளோதான் ரெடி ஆகிட்டோம். சாப்பாடு நாங்கள் வெளியே கூட சாப்பிட்டுக்கோம் பெரியமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போட்டு ஸ்ட்ரைன் பண்ணிகிட்ருக்காதீங்க, அதெல்லாம் செய்யறதுக்கு தனியாக நீங்கள் செய்யணும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் வெளியே கூட சாப்பிட்டுப்போம். ஆஃபீஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க லஞ்சு. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வெளியே கூட சாப்பிட்டுப்போம். நோ இஷ்யூஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்ல கதையாக இருக்கேன். நாங்கள் வீட்டில் தங்க வச்சுட்டு நான் வந்து சாப்பாடு போடாமல் என் பிள்ளைங்கள நான் வெளியே அனுப்புவேனா? அதெல்லாம் தெரியாது. இது மட்டும் உங்கள் பெரியப்பாக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளை தான் என்னைய போட்டு கொன்னே போடுவார். ஒழுங்காக சாப்பிட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க, எப்படி வேணால் இருங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, என்னை நம்பி வந்த பிள்ளைங்க, நான் சாப்பிடாமல் பட்டினி போட மாட்டேம்மா. ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒசரமே பாருங்கள், காலையிலே போய் நான் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிடாமல் போகிறேன்றீங்களா? உட்காந்து நான் வரேன். கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நானாக சாப்பிட்டேன், எனக்காக நீங்கள் வச்சுட்ருக்காதீங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு பொறுமையாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போங்க என்ன? சரி பெரியம்மா, நாங்கள் சாப்பிட்றோம். எவ்வளோ அழகாக இருக்குது அப்பா. நான் கூட பயந்தே போயிட்டேன், எங்கடா வெளியே போய் சாப்பிட சொல்லிடுவாங்களோன்னு. நல்லதாக போச்சு. இனிமேல் இந்த மாதிரி வெரைட்டியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய சிக்கனை முழுசாக சமைச்சு வச்சுருக்காங்க நமக்காக. சூப்பரு. இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டோன்னா லைக்ஸ் பிச்சுக்கும். இரு இன்னைக்கு ஒரு புடி. சரிடி, சாப்பிட்லாவா? சாப்பிட்டு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் கேப் வந்துடும். பாய், நாங்கள் வரோம். ஆமாம், நாங்கள் கிளம்புறோம் ஆண்டி. அப்புறம் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா, செம்ம டேஸ்ட்டு. நான் நல்லா சாப்பிட்டேன். வரும்போதும் இதே மாதிரி நல்லா ஸ்பெஷலாக டெய்லி செஞ்சு கொடுங்க, செமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வரோம், பாய்.
அப்படியா? சரிம்மா சரிம்மா, பரவாயில்ல. அதனால என்ன, நான் செஞ்சு வைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு போடணும்னு எனக்கு ஆசை தான். என் பையன் தான் என் கூடயே இல்லை, என் வீட்டுக்காரரும் அங்கே ஊருக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்காரு. உங்களுக்காச்சும் நான் செஞ்சு தரேன்னு ரொம்ப சந்தோஷம் தான். ஜூஸ் போட்டு வச்சுருக்கேம்மா, அதையும் குடிச்சிட்டு போயிடுறீங்களா? ஏன் ஜூஸ் அதெல்லாம் வேணாம் பெரியம்மா, எனக்கு இப்போவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆகிடுச்சு, கேப் வந்துடும், நாங்கள் வரோம். ஜூஸா? இன்னும் அது வேற இருக்கா? என்ன ஜூஸ்? எடுத்துருவாங்க. நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வயிற்றுல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. போதும், வா போகலாம், டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இது வேணாம் பெரியம்மா, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. அவளுக்கும் வேணாமா, நாங்கள் வரோம். சரி, பார்த்து பத்திரமா போங்க. என்ன என்னடி ரோஸ், என்ன யாரையுமே காணோம்? நம்ம சீக்கிரம் வந்துட்டோமா? ஓ ஆமாம்ல, அந்த ஃப்ளோரில் எல்லோரும் இருக்காங்க. நம்ம நியூ ஜாயினிஸுங்க தான் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அண்ட் டிஆரும் மீட் பண்ண வைப்பாங்க. டிஆர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு தென் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எதாவது யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடி, அந்த சிக்கனோட டேஸ்ட்டு என் வாயிலே இருக்குடி, அப்படி நான் மாடுது. அவ்வளோ டேஸ்ட்டுப்பா, வேறு லெவலில் சமைக்கிறாங்க அவங்க பெரியம்மா. இன்னும் ஒரு மாதம் இதே மாதிரி அவங்க சமைச்சி போட்டு நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நல்லா புசுன்னு பூசணியாட்டம் ஆகிடுவேன். எங்கள் அம்மாக்கே அடையாளம் தெரிய மாட்டேன், அந்த லெவலில் சமைக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிக்கனை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. எவ்வளவோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன். எங்கள் அப்பாலாம் கிறிஸ்டின் மேரேஜுங்கிறதுனால நான்வெஜ் தான் போடுவாங்க. ஆனால் எல்லா கல்யாணத்துலேயுமே பிரியாணி அது இதுன்னு வெரைட்டியாக போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு சிக்கனை நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹாய் திவ்யா, ஹாய் ரோஸ்லைன், குட் மார்னிங். உங்களோட டீமோட டீச்சர் வந்து வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஃபர்தர் தட் அவங்க ப்ரொசீட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஹாய் டினா, குட் மார்னிங். குட் மார்னிங் டினா. He is Raja, your TL. And yeah, she is Divya and she is Roslyn, her new journey here. And further that he will handle the process. Yeah, bye both of you, all the best. Take care of them, Raja. I'll leave now. ஓகே டேனா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் தெம். பாய். இவ்வளோ இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்காளா? ரொம்ப நல்லதாக போச்சு. பேரை வேறு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டாங்களே. கேட்பாளே, ராமன்னு சொன்னீங்க, ராஜான்னு உங்கள் பேரை இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டால் பார்த்துக்கலாம்டா. நமக்கு சமாளிக்கவா தெரியாது? எப்படினாலும் நமக்கு இதுதான் வேலை செய்ய போகிறா, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப நல்லதாக போச்சு. இனிமே ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். சாமா, உனக்குன்னே வந்து எல்லாம் அமைதிடா. கடவுள் கேட்காமையே கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ அள்ளி கொடுப்பாருன்னு தெரியாமல் போச்சே. ரொம்ப நல்லது, வேலையை பார்க்க வேண்டியதான். ஹாய் ராஜா. Roslyn joined as a AI tools engineer. Hi, I'm Divya. I'm joined as a AI tools and analytics engineer. Hi, both of you. I will handle the AI tools and analytics engineering department here and developments. So we will have a 50 members of team. I'm the team lead here, and you to the both of you the new joinees, and yeah, we gave you 3 months of training, and after that only we will select you both as a permanent employee. Okay, you know that terms and conditions earlier, but I just want to explain those things. And also, yeah, if you have any queries or doubts, feel free to ask me or any other senior employees here, SMEs like that. Okay, and they will help you. Yeah, for now, we will go to the meeting room and I will explain the whole process and things, which we do here and what are the things we developed here, like that only. Okay, after that we will go to the floors. Okay Raja, sure, we will give our best. Shall we move? போகலாம் வாங்க.
நான் தமிழில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன், உங்களுக்கு எதனா இன்கமெண்ட் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே எல்லாருமே தமிழில் தான் பேசுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ் ரூல்ஸ். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் நாங்கள் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் வந்து பீப்புள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தமிழில் பண்ணிக்குவாங்க. அண்ட் கன்னடா பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஸோ கன்னடாலாம் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுள் டு கம்யூனிகேட் வந்து இருக்கோ உங்களுக்கு நீங்கள் அந்த லாங்குவேஜில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் தான் பேசுறது அப்படிங்கிறது இங்கே கட்டாயம் இல்லை, அஸ் பர் அவர் கம்பெனி ரூல்ஸ். ஓகே, ஷோர். நம்ம கிளைண்ட்ஸ் வந்து சுஜாமான் அண்ட் ரஷ்யன் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக மட்டுமே தான் நம்ம கம்யூனிகேட்டில் இங்கிலீஷில் பண்ணுறோமே ஒழிய மற்றபடி நம்ம லோக்கலில் நம்ம பேசுகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகிறோமோ ஸோ அது மாதிரி நம்ம இருந்துக்கலாம். இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஓகே ஓகே, இப்போ வாங்க போகலாம். Okay, this is our meeting room. Yeah, I will explain what we have to do here. Okay, just yeah, bring your notepad or any notable things or laptop. Yeah, IT team will give you the laptop already. I thought if you not get a laptop right now, just I will raise the complaint of a new request as a new joinee laptop requesting. So I will raise the email and they will provide you the laptops. Okay. And after that, just take a pen and notepad and note the things which I have to teach here, and that will be help you for in a floor for a development and programming. Okay. ஓகே ராஜா, ஷியோர், வி வில் நோட் தட் திங்ஸ். ஓகே, நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக அவர் கிளைண்டர்ஸ் ஆர் ஜெர்மன் அண்ட் தோஸ் ஆர் இன் ரஷ்யா டூ. அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஏஐ பாட்டு அண்ட் அந்த இன்ஜின் வந்து எப்படி ரன் ஆகுது, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து இந்த பாட் கொஷின்ஸு அண்ட் அதோட நாலேஜ் எல்லாமே வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இங்கேருந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறோம் ஃபார் கிளைண்ட் பர்பஸ். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில சர்டைன் கம்பெனிஸில் வந்து அவங்களுக்கு ஒரு சர்டைன் திங்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு, நாட் அக்சசபிள் ஆல் டோஸ் ஃபைல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் பர்டிகுலர் வெப்சைட்ஸு பர்டிகுலர் ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அங்கே இருக்க ஸ்கூல் கிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பாட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பாட் வந்து எல்லா ஃபைல்ஸும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் வந்து இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாமல் மற்ற எல்லா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ப்ரௌசிங் திங்ஸ் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்ம பாட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த கிட்ஸ் யூஸ்க்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக கிட்ஸ் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும்தான் அந்த நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கும். அதிகமாக வேறு எதுவுமே அவங்களால இது பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிளைண்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பாட்ஸு அண்ட் ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேறு எதுனா உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஷனில் நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இன்ட்ரோ, இதோட இன்ட்ரோ ஜஸ்ட்டு இது மட்டும் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னும் ராஜா, எந்த டவுட்டும் இல்லை, ஓகே தான், எங்களுக்கு புரியுது. எஸ் ராஜா, எனக்கும் புரியுது. நோ இஷ்யூஸ். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஏஐ பாட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஆஸ் பர் கிளைண்ட்ஸ் நீட்ஸ். கரெக்டா? தட்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோ. டீப்பாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு லேப்டாப் வாங்கிடுங்க. நான் ஐடி டீமில் மெயில் ரைஸ் பண்ணுறேன். வித்தின் ஹவருக்குள்ளே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க லேப்டாப், நியூ லேப்டாப். ஸோ லேப்டாப் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா லேப்டாப்பில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷனோடு நம்ம போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்ம எப்படி அதை ரன் பண்ணுறோம், எப்படி நம்ம டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ லேப்டாப் இட்ஸ் மஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேப்டாப் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அண்டில் தென் ஐ ஹாவ் அ ஒர்க் டு டூ. ஸோ நான் என் ஒர்க் பார்க்குறேன், நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுறனாலும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃப்ளோரில் உங்களோட நியூ ஜாயினிஸுங்கிறதுனால நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் அண்ட் ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் மீட் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்றத பக்கத்தில் நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் டாபிக்ஸ். ஓகே ஓகே ராஜா, ஷியோர். நம்மளோட டீம் கொலீக்ஸ் எல்லாமே மீட் பண்ணலாம். Hey team, listen to me. Day to the new joiners here. Yeah, she's Divya and she's Rosalind. And these three people are our major of our team. SMEs like developers, senior developers. And yeah,
they will teach you and they will guide you and each and every doubts and steps. And he is Arun, and he is Black, and she is Sony. And she is a very talented person. And yeah, she has 5 years of experience in our team, so she will guide you in each and every process. And if you have any queries or doubts, and she will clear you. And yeah, Arun and Black also have 3 years of experience in our team, and they will also guide you in a very well way. Okay. And yeah, that's it, guys. I just want to intro our new is here. Yeah, just the intro and take a friendship with them. Okay. Hi, 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 hi. Hi, buddies. Hello, guys. Hi. Okay, guys, I will leave now. I have a meeting to attend, so please take care of them. Both of the new is here. Okay. Yeah, I'll leave now. Bye. ஹே ஹாய். எப்படி இருக்கீங்க? தமிழா இல்லை கன்னடவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பெங்களூர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். நீங்கள் தமிழா இல்லை கன்னடவா? நாங்கள் 2 பேருமே தமிழ் தான். நாங்கள் 2 பேருமே இங்கே சேலம்லேருந்து தான் வந்திருக்கோம். நேட்டிவ் சேலம். ஸோ நாங்கள் 2 பேருமே தமிழ் தான். ஓ, அப்படியா? நான் பெங்களூர். நான் கன்னடாவுக்கும் தெரியும், எனக்கு தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழும் நல்லா தான் பேசுவேன். அங்கே ஒரு 2 இயர்ஸ் பெங்களூர் ஆஃபீஸில் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. டோட்டலி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த கம்பெனியில் சேர்ந்து. எனக்கு 2 லாங்குவேஜுமே தெரியும். ஏன்னா இங்கே தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, நான் கிளியர் பண்ணுவேன். தீஸ் 2 பீப்புள்ஸ் ஆல்சோ ஹெல்பிங் யூ, பட் ப்ளீஸ் away from them because they are 2 the single guys and also following me. எப்போ பாரு என் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. இவனுங்களே நம்பாதீங்க. ஓகே. என்னடி இந்த பொண்ணு இழுத்து பேசுது? வாயில் எதுவும் பிரச்சனையோ? ஏன் இதுவியா? என்னடி கேட்டு போகுது? இந்த பொண்ணு பெங்களூர்னு சொல்லுதில்ல, அந்த பொண்ணு கன்னடா தான் நேட்டிவாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் நேட்டிவ் கன்னடாங்கிறனால அந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் திக்கி எதை தவறி பேசுகிறா. போய் முடிட்டு இருடி, காதில் கேட்டு போகிறா. ஓ, ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க எவ்வளோ சுற்றினாலும் நாங்களே கண்டுக்க மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோனி, வந்த உடனே வாடி பற்ற வைக்கணும். ஏன்டி இப்படி பண்ணுற? வந்த உடனே அந்த புது பொண்ணுங்க கிட்ட எங்கள் மானத்தை வாங்குறியே. கொஞ்சம் கூட இவளுக்கு என்ன தான் பண்ணுறது மச்சான்? ஏங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவள் சும்மா சொல்கிறா. நாங்கள் அவளை கலாய்ப்போம், அவள் கூட ஃப்ரெண்டாக இருப்போம், அவ்வளோதான். சுற்றுவோம் சும்மா கலாய்ச்சிட்டு. மற்றபடி நாங்கள் அவள் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒன்றும் அந்த லெவலுக்கு பொறுக்கியெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஓவராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஆமாடா மச்சான், பாரு வந்த உடனே போட்டு கொடுக்கறத. இவளை நீ வாடி அந்த பக்கம் ப்ரோக்ராமில் ஏதாவது பகு வரட்டும், தள்ளி விடுவல்ல அந்த பக்கம். அப்போல்லாம் வேலை செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லும். அப்போ தெரியும் டை. என்னாடி? Hey guys, just ஒரு ஃபன்னி இன்ட்ரோ தான். இதுக்கு எதுக்கு கோச்சிக்குதோ? ஜஸ்ட் ஃபன்னி இன்ட்ரோ தானே. உடுப்பா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் வீடியோஸ் வராமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் அது இதுன்னு போட்டிருந்ததுனால சரியாக வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. பக்கத்தில் வேறு ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் ரெக்கார்டிங் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கேன். எத்தனை கவுண்டாக இருந்தாலும் 1 2 அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு இந்த கமெண்ட்டை படிக்கும்போது.
அவங்க பேர் தேவிகான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபன்னியாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டோராக்கு மொட்டை கண்ணனை பேரப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி க்யூட். தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். அண்ட் இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சாரி இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சதுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மேக் பண்ணுறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் என்த்துவாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.